ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இது என்ன குச்சி குச்சியாக எடுத்து போடுறாளே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதாங்க அதிமதுரம். இங்கே பாருங்கள், இந்த குச்சியை நீங்கள் சாப்பிட்டா கூட ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல். எல்லாத்துக்குமே சளி, இரும்பல் எல்லாத்துக்குமே இது அவ்வளோ நல்லது. ப்ளஸ் வெயிட்டு குறைக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் இப்போ குச்சியாக இருந்தால் பவுடர் ஆக்கிறது ரொம்ப கஷ்டம், அரைச்சிக்கணும் மிஷினில் கொடுத்து. அப்படி இல்லாட்டி நீங்கள் பவுடராக வாங்கி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. சளி, இரும்பல், தொடர் இரும்பல், ஒரு மாதிரி வீசிங் மாதிரி வந்து இரும்பும் சில பேருக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை இந்த அதிமதுர பொடியை ஒரு சொட்டு தேனில் நல்லா குழச்சிட்டு சாப்பிடணும். 3 வேளை சாப்பிட்டிங்கன்னா, அதிமதுரமே ரொம்ப தித்திப்பு. அதை வந்து தேனில் குழச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே இனிப்பாக இருக்கும். இந்த அதிமதுரம் குச்சியை நீங்கள் லைட்டாக கடிச்சிங்களானவே அவ்வளோ இனிப்பாக இருக்கும். சளி, இரும்பல், நாள்பட்ட இரும்பல், அலர்ஜி இரும்பல், அது எல்லாமே சரியாயிடும். அப்புறம் தோலில் வர வந்து ஒவ்வாமை, ஏதாவது அலர்ஜி, ஏதாவது கடிச்சு பூரா அந்த மாதிரி கடிச்சிதுன்னா தோல் வந்து தடிப்பாயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்குமே இந்த அதிமதுரத்தோட பொடியை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு காய்ச்சி கஷாயமாக குடிக்கணும். குடிச்சிங்கன்னா சீக்கிரமே சரியாயிடும். 1 to 2 டைம்ஸ் குடிக்கச்சேவே சரியாயிடும். 1/2 டீஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கணும். ரொம்ப நல்லது. தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது. தலைமுடி வளர்கிறதுக்கு, பொடுகு தொல்லைக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் இது கிச்சனில் வந்து நம்ம தண்ணி எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஜாடியில் அரிசியும் இந்த இந்த நம்ம கிச்சனில் தண்ணி யூஸ் பண்ணுற இடத்துல, சிங்க்குக்கிட்டேயோ இல்லை வேறு எங்கே தண்ணி குடம் எங்கேயாவது வச்சுருக்க இடத்துலையோ இந்த அதிமதுரம் கொஞ்சம் பச்சரிசி போட்டு இந்த அதிமதுர குச்சி 4 3 போட்டு ஒரு சின்ன ஜார்லேயோ இல்லை அகல் விளக்கு மாதிரி இருக்கிறதுலையோ வச்சோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே இனிப்பாக போகும். பணத்துக்கு கம்மியே இருக்காது. இதை சுவாமி ரூம்லேயே வைக்கலாம். இந்த மாதிரி குச்சியாக வாங்கினீங்கன்னா 2 குச்சி எடுத்து சுவாமி ரூமில் வைக்கலாம். அவ்வளோ நல்லது. அதிமதுரம் வந்து A to Z எல்லாத்துக்குமே நல்லது. ஏதாவது ஒரு நோயின்னா கண்ணை மூடிட்டு சாப்பிட்லாம். சுகரை குறைக்கிறதுக்கு அவ்வளோ நல்லது இந்த அதிமதுரம். தலைமுடி வளர்கிறதுக்கு நல்லது, பொடுகுக்கு நல்லது, தலைமுடி நரைக்காமல் இருக்கிறதுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. இதை கஷாயமாக காய்ச்சி குடிக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே நல்லது. இது உள்ளுக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது மற்றபடி இது எண்ணெயிலெல்லாம் போட்டு ஊற வச்சு தலைக்கு தடவணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. இதை கஷாயமாக எடுத்துட்டாலுமே எல்லா பிரச்சனையுமே சரியாகும். ரொம்ப 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 நல்லது இது இந்த அதிமதுரம். சுகரை குறைக்கும், வெயிட்டை குறைக்கும், சளியை இல்லாமல் பண்ணும், இரும்பலை குறைக்கும், தலைமுடி க்ரோத்து நல்லாயிருக்கும், பொடுகு தொல்லை போகும். அப்புறம் மூட்டு வலியெலாம் வந்ததுன்னா இந்த அதிமதுரத்தை போட்டு எண்ணெயாக காய்ச்சி, நல்லெண்ணெய் கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டு காய்ச்சிட்டு இந்த அதிமதுர பொடியோ இல்லை இந்த கட்டையோ நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டோ இது பண்ணியோ இல்லை பவுடராக இருந்தால் பவுடரை தண்ணியில் குழைச்சிட்டு நல்லா இது மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த மூட்டு வலிக்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதிமதுரம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.